ஃபிட்னஸ் பஸ் விலாக் சேனல் உங்களுக்கு அனுப்ப இருக்கும் தொலை காலை வணக்கம் தொலை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களோ இல்லை டெலிவரி பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இது பாருங்கள், மெசேஜ் புதன்கிழமை விடிய காலை 5:15 எனக்கு வந்த மெசேஜ். டிரைவிங் லைசன்ஸ் யுவர் வெஹிக்கிள் ஆர் டிரைவிங் ரிலேட்டட் சர்வீசஸ் have been blocked due to the non-payment challan. என்னோட டிரைவிங் சம்மந்தப்பட்டது ஆர்சி புக்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸையோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 மாதமே ஆகிப்போச்சு. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இல்லை வியூஸ்க்கும் நல்லா தெரியும். இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டும் போது பின்னால் கஸ்டமரை உட்கார வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருந்தனால எனக்கு ரோட் சைட் கேமரா வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டாங்க 1000 ரூபா. அதுதான் இது. நான் என்ன பண்ணிட்டேன்னா அசால்ட்டாக விட்டுட்டேன் மீன்ஸ் ரோட் சைடில் மறுபடியும் எப்படி டிராஃபிக் போலீஸ் எங்கேயாவது பிடிப்பாங்க, அப்போ கண்டிப்பாக ஃபைன் அமௌண்ட் கேட்பாங்க, அப்போ நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஆனால் அது அப்படியே 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு அப்படியே நான் விட்டுட்டேன். சரி, அப்படி இருந்தாலும் பிடிக்க தான் செய்வாங்க, எப்படியும் 3 மாதம் 6 மாதம் நான் அந்த சேனல் இருக்க தானே செய்யும், நம்ம அப்படியே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அப்படி கிடையாது. 60 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபைன் அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணியே ஆகணும். இல்லைனா இன்னும் ஒரு 30 நாள், லாஸ்ட் 30 நாள் அது வந்து சான்ஸ் கொடுப்பாங்க, ஃபைனல் சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸோ ஆர்சி புக்கையோ இதை பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகும். என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெனிவல் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணுறதோ இல்லை வண்டி வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அது பண்ண முடியாது. அப்போ பண்ணும்போது என்ன சொல்லும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இதை ஃபைனை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனை கட்ட முடியாது, அந்த ஃபைனோட இது முடிஞ்சிருச்சு ஏதாவதுன்னு சொல்லுவாங்க. இல்லைடா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் அது இதுன்னு ஏதாவது ஒரு பெரிய இது இருக்குங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் படி 60 நாளுக்குள் நீங்கள் பேமெண்ட் இது ஃபைன் அமௌண்ட் வச்சுன்னா பேமெண்ட் கட்டிடுங்க. இது கன்ஃபார்மாக இது பண்ணியே தீருங்க தொடர். ஏன்னா பெரிய கடுப்பாக இருக்குது எனக்கு பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. 2 நாளாக நான் எனக்கு மண்டை ஓடலை. இது நான் அசால்ட்டான்ட்டேன், தப்பு பண்ணதோட நான் அசால்ட்டான்ட்டேன். ஏற்கனவே பண்ண தப்பு தான், அது அசால்ட் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு தான். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஃபைன் அமௌண்ட் வந்த உடனே நீங்கள் பே பண்ண வேண்டிய ஒரு சில வெப்சைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பு. என்ன ஆப்புனா வெஹிக்கிள் இன்ஃபோ ஆப்பு. ஸோ அதில் வந்து நான் பேமெண்ட் 1000 ரூபா பே பண்ணிட்டேன். எனக்கு டென்ஷனில் ஓடலை, பேமெண்ட் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டா எனக்கு இந்த ஆப்பில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் எனக்கு செட்டில்டுன்னு வந்துருச்சு. ரைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, செட்டில்டு. இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபைன் அமௌண்ட் எங்கே ரோட் சைட் கேமரா பிடிச்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிப்பர் ஜங்ஷன் கிண்டியில். அங்கே மட்டும்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் டி நகர், திருவிக்கேணி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, எங்கே வேணால் நடக்கும். ஜம்பிங் சிக்னல்ஸ் தாண்டக்கூடாது, சிக்னலில் வந்து தாண்டக்கூடாது, ஒன் வேயில் போகாதீங்க, ராங் வே இது நோ என்ட்ரியில் போகாதீங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்குது. சரி விஷயத்துக்கு வருவோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் காலைல பே பண்ணால் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் எனக்கு வந்து செட்டில்டுன்னு இவங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, செட்டில் கொடுத்தா நம்ம ஓட்டலாம்னு நினச்சி நான் வாட்டுக்கு இருந்தேன். ஆனால் வந்து நான் எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம், நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, government.in, அதில் செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதில் டேட்டா, அதாவது செலான் நாட் ஃபவுண்டுனே வந்தது. உடனே என்ன பண்ணேன்னா NIC.in இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் டெக் பார்த்தீங்களா, அதில் தான் நான் வந்து இதை செக் பண்ணி பார்த்தேன் செலான். ஏன்னா அதுதான் மெயின், அந்த வெப்சைட்டில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை நான் பே பண்ணிட்டு அடுத்த செகண்டே அதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது செட்டில் வந்தப்பறம் செக் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து எனக்கு பேமெண்ட்டு பெண்டிங்னே வந்துக்கிட்டு இருக்குது. பாவிங்களா என்ன அது, அப்போ இந்த ஆப் வந்து இதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ இந்த ஆப்பில் நான் திருப்பி கேட்குறேன், கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 24 to 72 hours ஆகுமா, 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா இது தேர்ட் பார்ட்டி ஆப்புனால இது டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது இவங்ககிட்ட பே பண்ணிட்டு அப்புறம் ஆர்டி ஆஃபீஸில் போய் தான் இது போகும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிலே ஆகும், ஒரே நாளில் பேமெண்ட் ஆகாது. இப்போ NICயில் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது கவர்மெண்ட் வெப்சைட்டு, NICயோ இல்லை government.in, அதில் நீங்கள் பே பண்ணாலோ உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் அது வந்து பேமெண்ட் வெரிஃபைடுன்னு காட்டும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்புகள் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 72 மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கூட எடுக்கும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஏன் வந்து நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் எனக்கு அதிகமாகிடுச்சுன்னா, பேமெண்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த செலான் பேமெண்ட் பண்ணும்போது இன்னொரு ஆப்பு, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புங்களுக்கு சரியான டுபாக் ஒரு ஆப்பு, ஒவ்வொரு ஆப்பில் ஒவ்வொரு மாதிரி காட்டுது. நான் அதில் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டேன். எனக்கு அந்த NIC.inல பெண்டிங்னு காட்டுறதுனால ஒருவேளை சர்வர் டவுனாக இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வர்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதில் பேமெண்ட் பண்ணுவாங்களா, டவுனாக இருக்கும் சொல்லிட்டு மற்ற ஆப்புகளை செக் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்னொரு ஆப்பு இப்போ ஒரு ஆர்டிஓ செலான் ஆப்பு, இந்த மாதிரி இன்னும் 2-3 ஆப் இருக்குது, ஆக்னோ ஆப்புன்னு இன்னும் 2-3 ஆப் இருக்குது. அதில் செக் பண்ணுறேன்,
பேமெண்ட் பெண்டிங்கு, நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வருது. இதில் பாருங்கள், செலான் மே மூவ் டு கோர்ட் இன் 15 டேஸ்ன்னு வருது. நான் அந்த ஆப்பில் பே பண்ணும்போது 5 டேஸ்ன்னு சொல்லிச்சு, இது 15 டேஸ்ன்னு சொல்லுது. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம பே பண்ணிடணுமேனு எனக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் தான் பே பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு செட்டில்டுன்னு இருக்கிறதுனால ரெசிப்ட் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுனேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் தாங்க, அதாவது புதன்கிழமை காலைல நான் உடனே அந்த ஃபைன் அந்த பிளாக்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தவுடனே அப்பயே பே பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் தான், அதாவது சனிக்கிழமை காலைல தான் 8 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருதுன்னா, அந்த NIC.in வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு வருது. அதை நான் காட்டுறேன். இப்போ நான் கூகுள் சர்ச்சில் இருக்கேன் பாருங்கள், என்னென்ன போட்டு பார்த்து மண்டையை போட்டு டென்ஷன் பற்றிட்டேன் பாருங்கள். வெஹிக்கிள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் மெசேஜ் வந்துச்சு, என்னாச்சு, NIC.in வெப்சைட் தேர்ட் பார்ட்டியா ஃபஸ்ட் பார்ட்டியான்னு தேவையில்லாத ப்ரெஷர் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் கூகுள் சர்ச்சில் போட்டுக்கிட்டு. ஸோ நான் அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஈச்சலான் பரிவாஹன் தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு அதை டைப் பண்ணுங்கள். அப்படியே ஆஸ் இட் இஸ் ஈச்சலான் பரிவாஹன் தமிழ்நாடு அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இது தாங்க வரும். நான் சொன்னேன்ல வெஹிக்கிள் இன்ஃபோ நான் பே பண்ணது இந்த வெப்சைட் தான் வரும். சரிங்களா, இது நான் சொன்ன மாதிரி 60 நாளைக்குள்ளே இருந்தால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் பே பண்ணுங்கள். சரி, 60 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா இந்த ஈச்சலான் பரிவாஹன் .government.in இருக்குது. இது நான் செக் பண்ணி பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் ஈச்சலான் ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட் தான் வருது. சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் போதுக்கு, அதனால் அது வேலைக்கு ஆகலை. ஸோ இதுக்கு அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் ஈச்சலானுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பே சலான் செக் பெண்டிங் சலான் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணுறதுக்கு பே பண்ணுறதா இருந்தால் இந்த பே சலானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி டேரெக்டாக அந்த வண்டி நம்பர் கேட்கும், அதை டைப் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ நான் பே பண்ணனால இதில் வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட சலான் நம்பரை டைப் பண்ண சொல்லும். சரிங்களா, அந்த சலான் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சலான் நம்பர் உங்களுக்கு வருங்க, மெசேஜில் உங்களுக்கு வரும். அந்த ஃபைன் அமௌண்ட் வரும்போது அந்த சலான் நம்பர் வரும், அதை அப்படி இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. கேப்சா கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் அந்த கேப்சா போட்ட பிறகு கெட் டீடைல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதை எடுத்துட்டாங்க போதுக்கு, பேமெண்ட் பண்ணிட்டனால அந்த ரெக்கார்டு எடுத்துட்டாங்க போதுக்கு வரவே இல்லை. நோ பெண்டிங் ரெக்கார்டுன்னு வருது பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ணிட்டனால நோ பெண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு வருது. பேமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மோஸ்ட் பெண்டிங்கில் வந்திருக்கும். பேமெண்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு பெண்டிங்கில் காட்டும் சில டைம். அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக நான் இதை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் நான் அதை வெரிஃபை பண்ணிட்டதுனால பேமெண்ட் சக்ஸஸ் வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் என்னோட ரெக்கார்டை எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் NIC.in போயிட்டு நீங்கள் வந்து பெண்டிங் சலானில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்கில் காமிச்சிருந்துருதுன்னா, நீங்கள் ஒரு வேளை பே பண்ணியிருந்து உங்களுக்கு இன்னும் பெண்டிங்கில் காமிச்சிருந்தனா பெண்டிங் பக்கத்தில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அது பெண்டிங்லேயே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்லேயோ இல்லை வேறு வெப்சைட்லேயோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு காமிச்சிச்சு, அதாவது உங்ககிட்ட அந்த பேமெண்ட் ரெசிப்ட் இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வேறு வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ன்னு இருக்குது, செட்டில்டுன்னு இருக்குது. ஆனால் வந்து இந்த NIC.in வந்த பிறகு பெண்டிங்லேயே காமிச்சு விட்டுருக்கோம், பக்கத்தில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே தான் சக்ஸஸ்ன்னு ஆகும், அடுத்த பேஜுக்கு போகும். இல்லை அப்படின்னா பெண்டிங்லேயே தான் இருக்கும். நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டு டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரோ பெண்டிங்லேயே காட்டுது அப்படி சொல்லிட்டு அவங்களோட இதே நான் வாங்கியிருக்கேன், சலான் நம்பரையும் வாங்கி நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயா சாமி ரைட் சைடில் வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், அதை வெரிஃபிகேஷன் பார்த்துருவாங்க. பார்த்த பிறகு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்ட் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அந்த ரெசிப்ட் அதுக்கப்புறமா வரும். அதை நீங்கள் வெரிஃபைன்னு கிளிக் பண்ணுவோம். இல்லைன்னா பெண்டிங்கில் தான் இருக்கும், நீங்கள் இன்னும் பே பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் வேறு தேர்ட் பார்ட்டியில் பே பண்ணிட்டதுனால இன்னும் இது சர்வருக்கு வரலையோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ வெரிஃபைட்டை தான் கிளிக் பண்ணுங்கள் அப்படி சொன்ன பிறகு தான் அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி சில விஷயம் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. வெரிஃபைன்னு ஆப்ஷன் நான் திருப்பி ஏன் சொன்னேன்னா, அது பெண்டிங்லேயே காமிச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மண்டை குடையும், என்னடா பெண்டிங்கே காமிச்சிட்டு இருக்கு. பெண்டிங் பக்கத்தில் ரைட்டில் வெரிஃபைன்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வரும். அப்பயே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டர்னு வந்து பார்த்தீங்களா, இப்போ எனக்கு முந்தி வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் வந்து இப்போ நோ பெண்டிங் ரெக்கார்ட், உனக்கு பெண்டிங் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வேலையை விட்டு டென்ஷனாக இது ஆகக்கூடாது. சரிங்களா, வேலை செய்யும்போது நம்ம மைண்டே ஓடாது. அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நாள் இருக்காது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. 3 நாள் எனக்கு ஒரே வேலை ஓடலை, எனக்கு மண்டை காய்ஞ்சிது. அந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. அவ்வளோதான். என்ன ஒன்று அசால்ட்டாக இருக்காதீங்க, அதுதான். ஓகே, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.